உங்களுக்கு நேராக கடற்கரை தெரியுதா? கடற்கரை அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும். ஆனால் புயலே அடித்தா கூட இந்த கதவை தாண்டி உள்ளே வந்து காற்று வராதான். அதற்கு சாட்சியாக தான் இந்த பாருங்க அகல் கையில் ஏற்றி வச்சிருக்கிறேன். நான் நிற்கிறேங்க பாருங்க, என் முடி கூட அசையலை. ஆனால் வெளியில் போகணும் அப்படின்னு இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்காக வெளியில் போகிறேன். அவ்வளோதான். அவங்க சொன்னோன்னே நான் நம்பலை. கோவில் திறந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தோஷ நிவர்த்தி பண்ணுற ஒரு சன்னதியானது. அதாவது தரங்கம்பாடி கடற்கரையில் இருக்கிற மாசிலா மணிநாதர் சிவனாலயம், கிட்டத்தட்ட பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். நீங்கள் தரங்கம்பாடி வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வராமல் போயிடாதீங்க. நம்பவே முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது கடற்கரை பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு காற்று இங்கே அடிக்கணும். ஆனால் வெளியில் போனால் காற்று அடிக்குது, உள்ளே வந்தால் காற்று அடிக்கல. புயலே வந்தாலும் இதை தாண்டி வராதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த மிகப்பெரிய ஒரு சன்னதியில் இருக்கார். தரங்கம்பாடி வந்தீங்கன்னா இந்த கடற்கரையில் இருக்கிற மாசிலாமணிநாதரை பார்க்காம போயிடாதீங்க அப்படிங்கிறத இதை சொல்லி. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம், சரிங்களா? அப்படியே மேற்க பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார். அப்படி ஒரு மகிமை வாய்ந்த ஒரு சன்னதி. தரங்கம்பாடி வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வராமல் மட்டும் போயிடாதீங்க. நன்றி.